சொதப்புன ரேவதி கன்னத்துல பலார் விட்ட பாரதி ராஜா. அடேங்கப்பா! சரியான கோவக்காரர் போல. கோலிவுட் வட்டாரத்துல தவிர்க்கவே முடியாத இயக்குனர்கள்ல ஒருத்தர் பாரதி ராஜா. அவர் இயக்குன ஒவ்வொரு படமும் இன்னைக்கு வரைக்கும் கிளாசிக்கா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நெறைய பேரு சினிமாவுக்கு வரத்துக்கு ரோல் மாடலா இருந்தவரு பாரதி ராஜா. கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து சினிமாவுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய பாரதி ராஜா தான் பலமா விதைச்சாரு. இந்த சூழல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு ரேவதிய அறைஞ்ச சம்பவம் தெரிய வந்திருக்கு. 16 வயது நிலை படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான பாரதி ராஜா, செட்டுக்குள்ள இருந்த தமிழ் சினிமாவ அவுட்டோருக்கு கூட்டிட்டு போன பெருமைக்கு சொந்தக்காரர். அவரு படம் இயக்க வந்த பின்னாடி தான் கிராமங்கள்ல இருந்து பல பேரு சென்னைக்கு திரைப்பட கனவோட தைரியமா படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட உதவி இயக்குனரா இருந்த பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா மாதிரியானவங்க இந்திய அளவுல பிரபலமான இயக்குனர்களாவும், நடிகர்களாவும் திகழ்ந்தாங்க. சினிமா அப்டின்னா செட்டு தான் அப்படின்னு இருந்த விதிய உடைச்சு, கிராமத்தோட வரப்புகளுக்கு கூட்டிட்டு போனவரு பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட கண்கள் சப்பானிய ஹீரோவாக்குன பின்னாடி தான் கிராமங்களோட கண் சினிமா மேல நிலைக்குத்தி நின்னுச்சு. அவரோட ஒவ்வொரு படமும் மேல்தட்டு மனுஷங்களோட கண்கள்ல இருந்து மறைஞ்சு போன கிராமத்து மனிதர்களையும், அவங்களோட குணாதிசயங்களையும் காட்சிப்படுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, "தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம்" அப்படின்னு சொன்னாரு பாரதியார். ஒரு கிராமத்தானுக்கு கலை போகல அப்படின்னா, "கலைய அழிச்சிடுவோம்" அப்படின்னு இருமாப்போட சினிமாவுக்குள்ள வந்தவர் தான் பாரதி ராஜா. அவரோட படமாகட்டும், சீரியல் ஆகட்டும் எல்லாமே அதத்தான் உணர்த்துச்சு. பாரதி ராஜா 100க்கும் மேற்பட்ட படங்கள இயக்கி பல நடிகர், நடிகைகள அறிமுகப்படுத்தினவரு. அவரோட ஒவ்வொரு படமும் இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக்கா நிக்குது. அவரு கடைசியா 2020வது வருஷம் ஓம் அப்படிங்கிற படத்த இயக்குனாரு. அதுக்கு பின்னாடி படங்கள் எதுவும் இயக்காம நடிகரா பல படங்கள்ல தன்னோட முதிர்ச்சியான நடிப்ப வெளிப்படுத்தி அப்ளாஸ அள்ளிட்டு வராரு. இதுக்கிடையில கடைசியா வெளியான மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற அந்தாலஜில பறவை கூட்டுல வாழக்கூடிய மான்கள் கதைய இயக்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடைசியா அவரு கள்வன் படத்துலயும் நடிச்சிருந்தாரு. இயக்குனர் பாரதி ராஜா, ராதா, அம்பிகா, ராதிகா, ரேவதி, பிரியாமணி அப்படின்னு பல நடிகைகள அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரு அறிமுகப்படுத்தின நடிகைகள் எல்லாருமே வெறும் அழக மட்டும் வச்சிருக்காம, அவங்களோட திறமையோட துணையோட கோலிவுட்ல தவிர்க்கவே முடியாத நடிகைகளா வலம் வந்தாங்க. கோலிவுட் மட்டும் இல்லாம பிற மொழிகள்லயும் அவங்க அவங்களோட ஆளுமைகள நிரூபிச்சாங்க. இந்த சூழல்ல பாரதி ராஜா ரேவதிய அறைஞ்ச சம்பவம் தெரிய வந்திருக்கு. அதாவது மண் வாசனை படத்தோட கிளைமாக்ஸ் காட்சியில ரேவதி கத்தி பேசுறது மாதிரி ஒரு காட்சி. ஆக்ஷன் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னதும் ரேவதி கத்தி பேசவே இல்லையாம். பல தடவ சொன்ன பாரதி ராஜா ஒரு கட்டத்துல பொறுமைய இழந்து ரேவதியோட கன்னத்துல பளார் அப்படின்னு ஒரு அறை விட்டிருக்காரு. அந்த அறைய வாங்குனதுக்கு பின்னாடி பாரதி ராஜா சொன்ன மாதிரி ரேவதி கத்தி பேசி டேக்க ஓகே வாங்கிட்டாங்களாம். இத ரேவதியே ஒரு பேட்டியில பகிர்ந்துக்கிட்டாங்க.